எதிரணியினர் கதறுவதை நாங்கள் சந்தோஷமாக பார்க்கின்றோம். கௌரவத்துக்குரிய முதல்வர் அவர்களே, இதுவரைக்கும் நாடற்றவர்களாகவும் இந்திய வம்சாவளியினராகவும் இந்திய வம்சா தோட்ட காட்டானாகவும் நிழல்படுத்தப்பட்டிருந்த என்னுடைய சமூகத்திற்கு ஒரு அந்தஸ்தை வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாக. அன்றைய ஜனாதிபதியாக இருந்த ரணசிங்க பிரேமதாச அவர்கள் முன்னெடுத்த நிலைமையில் எந்த ஒரு தோட்டத்திற்கும் கம்முதாவ நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் ஒரு வீடையாவது வழங்குவதற்கு முடியவில்லை. அதற்கான பதிலை இங்கிருக்கின்ற அவருடைய மகனான எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இந்த சபையிலே வழங்க வேண்டும். அல்லது கம்முதாவ வீடமைப்பு திட்டத்தின் ஊடாக மலையக சமூகத்திற்கு ஒரு வீட்டை கூட வழங்க முடியாத அவருடைய தந்தையாருக்கு பதிலாக அவர் இந்த சபையிலே மன்னிப்பு கோர வேண்டும். கடந்த காலங்களிலே இந்த நாடு வங்குரோத்து நிலைமை அடைந்திருந்தது. அந்த வங்குரோத்து நிலைமையிலிருந்து நாட்டை மீட்டெடுப்பதற்கான வேலை திட்டத்தை நாட்டு மக்களோடு அணிதிரண்டு செய்ய முடியாத கடந்த கால அரசாங்கங்களும் கடந்த கால அரசாங்கத்தின் வாள்களாக இருந்த விசேஷமான தலைவர்களும் முன்வைக்காததன் பிரதிபலனாக இன்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தங்களுடைய வேலை திட்டத்தை முன்வைத்து இந்த நாட்டு மக்களின் மத்தியில் நாட்டு மக்களின் வாழ்வியலை பொருளாதார அபிவிருத்தியினூடாக மட்டுமல்ல அவர்களுடைய உளவியல் அபிவிருத்தியையும் கருத்தில் கொண்டு தங்களுடைய வரவு செலவு திட்டத்தை முன்வைத்திருக்கின்ற பொழுது எதிர்கட்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய எதிர்கட்சியை பிரதிநிதித்துவம் செய்யக்கூடிய சில ஆளுமையற்ற சில ஆளுமை இல்லாத சில இவற்றை விளங்கிக் கொள்ள முடியாத எதிரணியினர் கதறுவதை நாங்கள் சந்தோஷமாக பார்க்கின்றோம். கௌரவத்துக்குரிய முதல்வர் அவர்களே, இந்த வரவு செலவு திட்டத்திலே விசேஷமாக மலையக சமூகத்தின் மேம்பாட்டை அபிவிருத்தி செய்வதற்கான அநேகமான பிரேரணைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையிலே விசேடமாக 200 வருட காலமாக என்னுடைய சமூகத்திற்கு இந்த நாட்டிலே ஒரு அடையாளம் இல்லாமல் இருந்தது. அந்த அடையாளத்தை உறுதிப்படுத்தி இருக்கின்றது இந்த வரவு செலவு திட்டம். அந்த அடையாளத்தை உறுதிப்படுத்தி இருக்கின்றார் கௌரவத்திற்குரிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள். மலையக சமூகம் என்று இதுவரைக்கும் நாடற்றவர்களாகவும் இந்திய வம்சாவளியினராகவும் இந்திய வம்சா தோட்ட காட்டானாகவும் நிழல்படுத்தப்பட்டிருந்த என்னுடைய சமூகத்திற்கு ஒரு அந்தஸ்தை வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாக. எனவே இந்த வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்திருக்கின்ற இந்த அரசாங்கத்திற்கு மலையக மக்களின் பிரதிநிதி என்ற வகையிலே என்னுடைய அகவணக்கத்தை செலுத்துகின்றேன். அதே வகையில் இன்று இந்த வரவு செலவு திட்டத்தினூடாக மலையகத்திற்கு பிரதான அங்கீகாரத்தை வழங்கி இருக்கின்ற அதே நேரத்தில் மலையகத்தில் உள்ள கல்வி நிலைமைகளை கருத்தில் கொண்டு விசேஷமாக அதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்து இருக்கின்றது. நான் வாழக்கூடிய பதுளை மாவட்டத்திலே விசேஷமாக 187 தமிழ் பாடசாலைகள் இருக்கின்றன. நான் பிரதிநிதித்துவம் செய்கின்ற ஊவா மாகாணத்திலே 395 பாடசாலைகள் இருக்கின்றன. அந்த பாடசாலைகளில் அந்த மாவட்டத்திலே கிட்டத்தட்ட 97 பாடசாலைகள் இருக்கின்றன. நாம் அனைவருக்கும் தெரியும், கடந்த காலத்திலே மலையக கல்வி என்பது மிகவும் பின்தங்கிய நிலைமையில் இருந்து தற்பொழுது அது கட்டியெழுப்பப்படுகின்றது. அதற்கான விசேட வேலை திட்டத்தை எங்களுடைய அரசாங்கம் முன்வைத்திருக்கின்றது. அதில் குறிப்பாக ஸ்மார்ட் கல்வி மையங்களை அடையாளம் கண்டு அதனை மேம்படுத்துவதற்கான வேலை திட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றது எங்களுடைய அரசாங்கம். அந்த வகையிலே பதுளை மாவட்டத்தை பிரதிநிதித்துவம் செய்கின்ற, அதாவது கடந்த காலத்திலே ஊவா மாகாணத்திலே முதலமைச்சராக இருந்த சாமர சம்பத் தகநாயக்க அவர்களின் தலைமைத்துவத்தின் கீழ்தான் ஊவா மாகாண சபையின் கல்வி இருந்தது. அப்பொழுது அவர் என்ன செய்தார்? விசேஷமாக பதுளை தமிழ் மகளிர் கல்லூரியின் அதிபராக இருந்த ஒரு பெண்மணியை, பவானி என்ற பெண்மணியை மண்டியிட செய்ததன் அடையாளம் என்பது தமிழ் மலையக கல்வியை சீர்குலைப்பதற்கான அடையாளமாகும். ஆகவே அவ்வாறான ஒரு சாமர சம்பத் தகநாயக தான் இந்த சபையிலே அதனை விடவும் மேலாக கூக்குரலிட்டு நேற்றைய விவாதத்தின் பொழுது, அதாவது கைது செய்யப்பட்ட ஒரு நபர் எவ்வாறு புகைப்படம் எடுத்தார் என்பதை பற்றி விளக்கம் அளித்தார். அன்று அதாவது தமிழ் அதிபர் ஒருவரை மண்டியிட செய்த அந்த பாராளுமன்ற உறுப்பினர். அந்த வகையிலே தோட்ட உட்கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்காக கிட்டத்தட்ட
3700 மில்லியன் ரூபாய் இதில் ஒதுக்கப்பட்டிருப்பது மலையக சமூகத்தின் உளவியலையும் அவர்களுடைய அபிவிருத்தியை மேம்படுத்துவதற்காகும். அது மட்டுமல்ல, இன்று நாம் அனைவருக்கும் தெரியும், மலையகத்திலே வீடில்லா பிரச்சனைகள் அநேகமாக இருக்கின்றன. இந்த வீடில்லா பிரச்சனைக்கு மாற்றீடாக 1952 ஆண்டிலே, அதாவது கனடா வான்கூவர் நகரத்திலே கலந்துரையாடப்பட்ட அந்த கலந்துரையாடலில் முடிவெடுக்கப்படுகின்றது, கௌரவத்திற்குரிய சபை தலைவர் அவர்களே, பெரக் ஸ்டைல் ஹவுசிங் ஸ்கீம் அகற்றப்பட வேண்டும் என்று. ஆனால் அன்று அந்த நிகழ்வு அமுல்படுத்தப்பட்டாலும் கூட, கருத்தியலாக கொண்டு வரப்பட்டாலும் கூட, இன்று வரையும் தோட்டப்புறங்களிலே பெரக் ஸ்டைல் ஹவுஸ் ஸ்கீம் இருக்கின்றது, அதாவது லயக்குடியிருப்பு இருக்கின்றது. அவற்றை மாற்றீடு செய்வதற்கு ஏதுவான வழிமுறைகள் கடந்த காலத்தில் முன்னெடுக்கப்படவில்லை. அதாவது தெரியும், இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டது 15,000 வீட்டமைப்பு திட்டம், அதைவிட 10,000 வீடமைப்பு திட்டம், 1,00,000 வீடமைப்பு திட்டம், மாதிரி கிராமங்கள், கம்முதா போன்ற வீடமைப்பு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. கம்முதா வீடமைப்பு திட்டத்திலே அன்றைய ஜனாதிபதியாக இருந்த ரணசிங்க பிரேமதாச அவர்கள் முன்னெடுத்த நிலைமையில் எந்த ஒரு தோட்டத்திற்கும் கம்முதா நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் ஒரு வீடையாவது வழங்குவதற்கு முடியவில்லை. அதற்கான பதிலை இங்கிருக்கின்ற அவருடைய மகனான எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இந்த சபையில் வழங்க வேண்டும். அல்லது கம்முதாவு வீடமைப்பு திட்டத்தின் ஊடாக மலையக சமூகத்திற்கு ஒரு வீட்டை கூட வழங்க முடியாத அவருடைய தந்தையாருக்கு பதிலாக அவர் இந்த சபையிலே மன்னிப்பு கோர வேண்டும். ஆனால் எங்களுடைய அரசாங்கம் மலையக சமூகத்திற்கு அடையாளத்தை மட்டும் உறுதிப்படுத்தியது மட்டுமல்ல, மலையக சமூகத்தின் வீட்டு திட்டத்தை நிவர்த்தி செய்து அவர்களுக்கான நல்ல ஒரு குடியிருப்பை பெற்றுக் கொடுப்பதற்கு இந்த வரவு செலவு திட்டத்திலே அதாவது கிட்டத்தட்ட 4,000 மில்லியன் ரூபாய்களை ஒதுக்கி இருக்கின்றது. அதில் அதாவது தனி வீட்டு திட்டத்தை தற்போது முன்னெடுப்பதற்கு இந்திய அரசாங்கத்தின் அனுசரணையோடு முன்னெடுப்பதற்கு தயாராக இருக்கின்ற அதே வேளத்தில், அதாவது மாடி வீடு திட்டத்தையும் நாங்கள் முன்வைக்கின்ற பொழுது அந்த மாடி வீட்டு திட்டங்கள் சம்பந்தமாக அதாவது சில அரசியல்வாதிகள் நீலி கண்ணீர் வடிக்கின்றார்கள். ஏன்? தேயிலை தொழில்துறையை வீழ்த்திவிட்டு அதாவது காணிகளை விற்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதற்கு ஏதுவான வழிமுறைகளினூடாகவே அந்த அரசியல்வாதிகள் நீலி கண்ணீர் வடிக்கின்றார்கள். அதாவது கிரீனிங் ஹவுசிங் ஸ்கீம்ஸ் என்ற பதத்தோடு, அதாவது எதிர்காலத்திலே மலையகத்திலே கல்வி கற்ற சமூகத்திற்கு ஒரு நல்ல ஒரு வீடமைப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்கு ஏதுவான கலந்துரையாடலில் எங்களுடைய அரசாங்கம் முன்னெடுக்கின்ற பொழுது அந்த வேலை திட்டத்தை இவர்கள் கூக்குரலிடுவது சாதாரணமாகும். அதே போல் இன்று மலையகத்திலே சுத்தமான குடிநீரை பெற்றுக்கொள்வதற்கு முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. 1987 ஆண்டு யூனிசெஃப் நிறுவனம் முன்னெடுத்த அந்த குடிநீர் விநியோக திட்டம் தற்பொழுது முற்றுமுழுதாக நிறுத்தப்பட்டு இன்று மலையகத்திலே சுத்தமான குடிநீர் இல்லாத பிரச்சனை இருக்கின்றது. அவ்வாறான நேரத்தில் கடந்த ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கத்தில் அதாவது கிழக்கு மாகாணத்திற்கு 400 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டதாக சில செய்திகள் வந்த பொழுது அதற்கு அதாவது கடந்த காலத்திலே நான் பார்த்தேன், டக்ளஸ் தேவானந்தா அவர்களும் அதற்கு பதில் கூற வேண்டும் என்று அந்த 400 மில்லியன் ரூபாய்க்கு அவ்வாறாக அந்த கிழக்கு மாகாணத்தின் அபிவிருத்தியை முன் கொண்டு சென்றவர்கள் தான் இப்பொழுது இந்த சபையிலே நீலி கண்ணீர் வடிக்கின்றார்கள். கௌரவத்திற்குரிய முதல்வர் அவர்களே, அவ்வாறு இருக்கின்ற பொழுது இன்று நமக்கு தெரியும், பெருந்தோட்டங்களிலே சுகாதார பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, இவ்வாறான பிரச்சனைகளை அடையாளம் கண்டு குடியிருப்பை தற்காலிகமாக புனர்நிர்மாணம் செய்து ஏதுவான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே நாம் அனைவருக்கும் தெரியும், கிளீனிங் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை மலையகத்தினுள் அமுல்படுத்தி இருக்கின்றது. அதற்கு ஏதுவான நடைமுறைகளை முன்னெடுக்கப்பட்டிருக்கின்ற பொழுது இன்று தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விடயம் சம்பந்தமாக நாங்கள் ஆய்வு செய்கின்றோம். அதாவது கடந்த காலத்தில் 1350 ரூபாய்க்கு வரையறுக்கப்பட்ட தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் இம்முறை இந்த வரவு செலவு திட்டத்தில் 1700 ரூபாவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எதிர்வரும் காலங்களிலே தோட்ட கம்பெனிகளோடும் பெருந்தோட்ட கம்பெனிகளோடும் இறுதியான கலந்துரையாடலுக்கு வந்து அதாவது எங்களுடைய தொழில் அமைச்சின் ஊடாக
அதற்கு ஏதுவான இறுதி நடவடிக்கைகளை மேம்படுத்துவது மட்டுமல்ல, தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு விடயத்தை நாங்கள் ஆழமாக உன்னிப்பாக அவதானித்து தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வியலை மேம்படுத்துவதற்கு இந்த வரவு செலவு திட்டத்திற்கு பின்னரும் நாங்கள் அதற்கான நடவடிக்கையை முன்னெடுப்போம். அது மட்டுமல்ல, பெருந்தோட்டங்களிலே சுயதொழில் திட்டத்தை அடுத்து அந்த அவர்களின் பொருளாதார நிலைமையை மேம்படுத்துவதற்காக பாரிய அளவிலான தொழில்பேட்டைகளையும் பண்ணை விவசாயத்தையும், அதாவது பண்ணை விவசாயத்தை மேம்படுத்துவதற்காக ஏற்படுத்துவதற்கான சகல நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கின்றோம். கௌரவத்திற்குரிய சபையின் முதல்வர் அவர்களே, அவ்வாறான நேரத்தில் அதாவது தேசிய மக்கள் சக்தி எங்களுடைய அரசாங்கம் மலையக கல்வியை மேம்படுத்துவதற்கான சிறந்த வேலை திட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றது. அந்த சிறந்த வேலை திட்டத்தினூடாக இன்று மலையகத்தில் இருக்கக்கூடிய அந்த அறியாமையின் விளிம்பில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட பாட்டாளி வர்க்கத்தை பிரதிநிதித்துவம் செய்கின்ற அந்த தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வியலை மேம்படுத்துவதற்கு முதல் படியாக இந்த அரசாங்கம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதனால் அவ்வாறான ஒரு வேலை திட்டத்தை முன்னெடுத்திருக்கின்ற இந்த வரவு செலவு திட்டத்தினூடாக முன்னெடுக்கப்பட்டிருக்கும் வேலை திட்டத்திற்கு அரசாங்கம் முழுமையான ஆதரவை அளிக்கும். எனவே அந்த அரசாங்கத்தோடு மலையகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தோட்ட தொழிலாளர்களும் பெருந்தோட்ட சமூகமும் ஒன்றாக இருக்கும் என கேட்டுக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய பேச்சை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றே ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.